இந்த தெலுங்கு கங்கை திட்டம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது திட்டம். எம்ஜிஆரும் என்டிஆர் அங்கே சிஎம் எங்க ஆந்திராவில். இங்க சென்னை குடிநீர் இல்லாம எல்லாம் காய்ந்து போகுதுன்னு எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம். கடல்ல கலக்கிற தண்ணியை நம்ம கொடுக்கணும். ஆனால் பல லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணுவதற்கு அந்த நீர் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அது இங்க வந்து சேருவதே இல்லை. சாய்பாபா கொடுத்த கோடிகள் யாருக்கு? தெலுங்கு மக்களுக்கு, ஆந்திரா மக்களுக்கு. ஏவா வேலு நாயுடு, ஆற்காடு வீராசாமி நாயுடு, எர்ரான் நாயுடு, புர்ரான் நாயுடு, இப்போ ஏவா வேலு நாயுடு. இவங்க போய் ஆந்திராவில் மோட்டார் வச்சு உறிஞ்சிறான தமிழ்நாட்டுக்கு போகிற தண்ணியை 150 கிலோமீட்டரில் எத்தனை மோட்டார் இருக்கு? இந்த அரசு செய்யாது. இது ஆந்திரா அரசு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விஜயை பார்த்து நேரடியாக கேட்குறேன். எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் பல ஏக்கர் வடபழனியில் எம்ஜிஆர் வாங்கி வச்சுட்டு போனது. இப்படி ஏதாவது உன் பேரை சொல்லுகிற விஜய் சங்கீதா மருத்துவமனை எங்க இருக்கா? இல்லை சங்கீதா விஜய் மருத்துவமனை எங்க இருக்கா? இல்லை. கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம் விஜயுடைய 5000 கோடி ரூபா சொத்து இருக்கு. அருணாச்சலம் ஸ்ட்ரீட்ல நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, சோபா திருமண மண்டபம் இருக்கு. எங்க இந்த ஏரியா பூரா 5000 கோடி ரூபா சொத்து. அங்க எங்காவது ஒரு இலவச மருத்துவமனை இருக்கா? சீமான் கூட கேள்வி எழுப்புறாரு, விஷத்தை கொடுத்து நலத்திட்டமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறாரு. இல்ல, சீமானை பார்த்து கேட்கிறேன். சீமா கட்சி ஆரம்பிச்சு 2010 மதுவுக்கு எதிரா எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கா? சீமான் மதுவை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லாத நபர். பல பிரஸ் மீட்டை சாராய போதையில் தான் கொடுக்கிறார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிலையத்துக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு மக்கள் சந்திப்பு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய பேச்சு பெரிய அளவில் பேசும்போதாக மாறி இருக்கு. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் திமுக பற்றி குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க, தங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாருங்கிறத சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேற்று அதை வாய்த்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. இப்போ விஜயை பொறுத்தவரை அவருடைய ஆலோசகர்கள் யாருன்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தான் அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வைசர். இவருக்கு சம்பளம் பல கோடி, 5 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் வருஷத்துக்கு. 5 கோடி சம்பளம். அவர் வருஷம் 10 கோடி சம்பாதிப்பார். எப்படி? போஸ்டிங் போடுறதில்ல. ஒன்றிய செயலாளரா 5 லட்சம், நகர செயலாளரா 10 லட்சம். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கொடுத்தா ஜான் ஆரோக்கியசாமி இந்த லிஸ்ட்டை புஷி ஆனந்தில் கொடுத்துருவார், ஆளுக்கு பாதி. இதில் ஒரு ஆளுக்கு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. இதற்காகவே தாவேக்கா இருக்கு. நான் என்ன கேட்குறேன், விஜயை பார்த்து நேரடியாக கேட்குறேன். கை இதுக்கு மேலே தூக்க மாட்டேங்கிறாரு, வேனை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. இந்த 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு கார்ப்பரேட்டு மனசாட்சியோடு கேட்குறேன், உன்னை ஆளாக்கிய உங்கொப்ப பரமக்குடியிலேருந்து அகதியாக வந்தாள், என்ன பெரிய மன்னர் சேதுபதி பரம்பரையா? பரமக்குடியிலேருந்து வந்த ஒரு அகதி, சென்னையில் வேலை தேடி அலைஞ்சேன்னு, உங்கள் அம்மா வகையில் ஒரு பாடகி. உன்னைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை கனவில் ஆக்கியவர்கள் யார்? இந்த சினிமாக்காரன் தானே. எத்தனை பேர் இருக்கா? 50,000 பேர் இருக்கா சினிமாவில். சினிமாவை நம்பிய தொழிலாளர்கள், துணை நடிகர்கள், துணை நடிகைகள், ஆடை அலங்கார, சிகை அலங்காரம், இப்படி லைட் பாய், உதவியாளர்னு, உதவி இயக்குனர்னு 50,000 பேர் இருக்கா அந்த ஏரியாவுக்குள்ள. எங்கே? கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், வடசரவாக்கம், விருகம்பாக்கம் 5 ஏரியாவில் 50,000 பேருக்கு மானங்கட்ட விஜயை பார்த்து கேட்குற, ஒரு இலவச மருத்துவமனை கட்டியிருக்கியா? கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக பிரசவம் பார்ப்பதற்கு
ஒரு இலவச மருத்துவமனை இருக்கா? போய் பார். எம்ஜிஆர் எத்தனை இலவச பள்ளிக்கூடம், கை ஊனமுற்றவர்களுக்கு எத்தனை இடம், அதில் இந்த வடபழனியில் ஒரு பெரிய இடம், அதை இடித்து இவன் எடுத்துக்கிட்டான். ஜி ஸ்கொயர் பல 1000 கோடிக்கு போகும். தரைமட்டம் செய்யப்பட்டது. எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அறக்கட்டளைக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் பல ஏக்கர் வடபழனியில் எம்ஜிஆர் வாங்கி வச்சுட்டு போனது. இப்படி ஏதாவது உன் பெயரை சொல்லுகிற விஜய் சங்கீதா மருத்துவமனை எங்கே இருக்கா? இல்லை சங்கீதா விஜய் மருத்துவமனை எங்கே இருக்கா? இல்லை. ஜானகி எம்ஜிஆர் மருத்துவமனை நிறைய இருக்குது. ஊனமுற்றோர், கை கால் ஊனமுற்றோர், கண் தெரியாதவர், சங்கீதா விஜய் மருத்துவமனை எங்காவது பார்க்க முடியுதா? இலவச சங்கீதா விஜய் மருத்துவமனை எங்காவது இருக்கா? இதை நம்ம பேசுறது கேட்டவர் இனி ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். சூடு சொரணை ஒன்றுமே கிடையாது இந்த விஜய்க்கு. அப்போ இவர்களெல்லாம் ஓட்டு போடுவான். எல்லாருக்கும் வீடு. ஏண்டா ஆஸ்பத்திரிக்கே வழி இல்லை, உயிரோடு இருப்பதற்கே வழி இல்லை. நீ என்ன வீடு, பங்களா வீடா? நீ கட்டியதை போல தமிழ்நாடு வாக்காளர் அத்தனை பேருக்கா பனையூர் பங்களா போல வீடு கட்டுறியா? கூட வச்சிருக்கிறது கள்ள லாட்ரி, ஆதவ அர்ஜுனா, சுரண்டல் லாட்ரி வரும். திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க 5500 டாஸ்மாக் கடை, 1 கோடி பேர் குடிக்கிறான். திராவிட இயக்கத்தினுடைய பெரிய சாதனை. விஜய் வந்து என்ன நடக்கும்? எல்லாருக்கும் பனையூர் பங்களா கட்டி தருவார். 1 நம்பர் லாட்டரியை வாங்கி சுரண்டுவான். அடுத்து மீதி நேரம் சாராயத்தை குடிச்சிட்டு சினிமாவுக்கு போயிடுவான். இதுதான் நடக்கும். இதெல்லாம் இந்த மக்களை பச்சையாக ஏமாத்துகிற ஆள் தான் இந்த விஜய். ஒண்ணுமே மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரி, இலவச மருத்துவமனை தான் இல்லை, இலவச பள்ளிக்கூடம் இருக்கா? உன்னை ஆளாக்கிய நடிகர்களை, அந்த ஆளாக்கிய நீ அரசியலுக்கு வர்ற, மீதி ரஜினி, கமல், அஜித், புஜித் எவனும் அரசியலுக்கே வரல. அவன் கார் ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கான். 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கான். ரஜினி பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி கர்நாடகாவில், நிலக்கரி சுரங்கம் உத்தரகாண்டில், அதான் அங்கே போய் ராஜா பையா காலில் விழுந்தது. யூபியில் போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தாலும் அதுதான் ரஜினி. அதை அவன் அப்படி போயிட்டான். ஆனால் அரசியல் முதலமைச்சர் வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இலவச பள்ளிக்கூடம் இருக்கா? இலவச அடிப்படை கல்வி, மருத்துவம், ஒரு பேரை சொல்லுவதற்கு கோடம்பாக்கத்திலும் கிடையாது, சாலி கிராமத்திலும் கிடையாது. எங்க பாரு பெரிய பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு. விஜயுடைய கல்யாண மண்டபம். இந்த நான் சொல்லுகிற கோடம்பாக்கம், வடபழனி, சாலி கிராமம், விருகம்பாக்கம், விஜயுடைய 5000 கோடி ரூபா சொத்து இருக்கு. 5000 கோடி. எது அருணாச்சல ஸ்ட்ரீட்டில் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, சோபா திருமண மண்டபம் இருக்கு. இங்கே இந்த ஏரியா பூரா 5000 கோடி ரூபா சொத்து. அங்கே எங்காவது ஒரு இலவச மருத்துவமனை இருக்கா? சொரணை கட்ட தமிழை, சூடு சொரணை உப்பு போடாத தமிழை. ஜனநாயகனுடைய படம் 500 கோடி ரூபாய் வியாபாரம். 500 கோடி ரூபாயில் அந்த தயாரிப்பாளரை ஆளுக்கு 20 லட்ச ரூபா 5 கோடி ரூபா கொடுத்துட்டான். இதோட உன்னுடைய பங்கு என்ன? நேற்று அந்த கூட்டத்தில் பேசும்போதே எங்க கட்சிக்காரங்களும் வந்து தற்கூரின்னு சொல்றீங்க, திமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே இதுக்கு எதிராக நமக்கு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்ற. முதல்ல எழிலன் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசினாரா? எழிலன் வந்து அஞ்சலை அம்மாவுடைய வழியில வந்தவரா? இல்லை, அஞ்சலை அம்மாவுடைய மகள் வயிற்று பேரனும் மகன் வயிற்று பேரனும் எழிலன். ஆனால் எழில திமுக இருக்காரு, அவர் மருத்துவர், அவருக்கு மருத்துவ துறையே கொடுக்கல. சைக்கிள் கடை மெக்கானிக்கு யார்? நம்ம ஆந்திரா ஃபிஷர்மேன் மா சுப்பிரமணியனுக்கு என்ன துறை? மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை. டாக்டர் எழிலனுக்கு. இதுதான் திமுகவுடைய கண்டிஷன். ஐடியில் படித்து அமெரிக்காவில் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எது இல்லை? அறிவே இல்லை, கணக்கே போட தெரியாது. உலக வங்கியில் கோடிக்கணக்க சம்பளம் வாங்கிய ஒரு வெள்ளைக்காரியினுடைய கணவனுக்கு அறிவே இல்லை. அதனால அவர் கொண்டு போய் கடைசி வரிசையில் நடுவில் உதயநிதி உட்கார வச்சுட்டு கடைசி வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. அவருக்கும் வேற வழி இல்லாமல் நின்று உட்கார்ந்துருக்கார். இதுதான் திமுக. ஆக திமுகவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய விஜய் கட்சி, அவ்வளோதான். இது சின்ன விஜய். இப்போ அங்கே உதயநிதி
பெரிய விஜய். அதனால சின்ன விஜய் பெரிய விஜய் சண்டையில 2 பக்கமும் நியாயமே இல்லை, 2 பக்கமும் மனிதாபிமானம் இல்லை, 2 பக்கமும் எந்த வகையான மக்கள் நல திட்டங்களே இல்லை. ஆட்சிக்கு வரணும், ஏமாத்தணும். இதுக்கே திமுக ஒரு 1000 கோடிகளை வைத்திருக்கிற 1,00,000 அடிமைகள். இந்த பக்கம் அதிமுக ஆடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், சாராயம் வித்தவன், கள்ளச்சாராயம் வித்தவன், அத்தனை பேரும் நீங்க அந்த பக்கம். ராணிப்பேட்டை காந்தி கள்ளச்சாராய கேஸில் வித்துட்டு இருந்தவர் தான் அதிமுக திமுகவில். இந்த பக்கம் அதிமுகவில் போனால் பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் இப்படி கத்திட்டு இருந்தவர் தான் உதயகுமார். பழக்கடை பாண்டி பழக்கடையில் லோடு மேன், மூட்டை தூக்குபவர், குறை சொல்லலை, தொழில் அவரு தான். செல்லூர் ராஜு, திருப்பூரில் MS ஆனந்தம் HRNC பழைய மந்திரி, லாரி கிளீனரு, இவர்கள் தான் திராவிட இயக்கம். 1 கோடி பேரை குடிக்க வச்சிருக்கான், 1 கோடி பேர் சாராய கடையை அங்கேயே படுத்து கிடக்கிறான். அதான் சீமான் கூட கேள்வி எழுப்புறாரு, விஷத்தை கொடுத்து நலத்திட்டமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறாரு. இல்லை, சீமானை பார்த்து கேட்குறேன். சீமா கட்சி ஆரம்பிச்சு 2010 மதுவுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கார்? சும்மா ஒரு அறிக்கை விட்டுட்டு அவங்களுடைய காசு வாங்கிக்கிறது. யார்கிட்ட? திமுக அதிமுக கட்டிங் வாங்கிக்கிறது. திமுக அதிமுகவில் நீங்க வேலுமணியை எதிர்த்து ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். யாரு? சீமா. எப்படி ஆளு? இதுவரை ஒரு 10,000 பெண்களை திரட்டி மதுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறதாக ஒரு 5 வருஷத்துல ரெக்கார்டை காமிங்க சீமானுக்கு. சீமான் மதுவை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லாத நபர். பல பிரஸ் மீட்டை சாராய போதையில் தான் கொடுக்குறாரு. நீங்க வீடியோ பாருங்க, நான் சொல்லலை. பல பிரஸ் மீட்டை ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வாய் கோணி எச்சியெல்லாம் ஒழுகி, எவ்வளவு எவ்வளவு இந்த மக்கள் முட்டாள். நானே நிறைய பேர் எங்கிட்ட பல இடங்களில் பார்க்கும்போது கேட்குறாங்க, என்னங்க தமிழில் முட்டாள் பேசுகிறீங்க, நீங்களும் தமிழன் தானேன்னு கேட்குறாங்க. நானும் முட்டாள் தான். 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற ஒரு சமூகத்தில், ஒரு சமூகம் இது அறிவான சமூகமா? அப்போ இது முட்டாள் சமூகம் தானே. 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம், எதையுமே எதிர்த்து கேட்பதே இல்லை, போராட்ட குணமே இல்லை. மக்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், எவ்வளவு தூரம் அடித்தாலும் தாங்குவான். வடிவேல் சொல்ற கதை தான். அப்போ இந்த அறிவாளி சமூகம் என்று இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதே போல நேற்று சீமான் பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கூட பிரச்சனையாயிருக்கு, வெளியே போடா அப்படின்னு சொல்லி ஒருமையில பேர் அதுக்காக வழக்கு பதிவுலாம் பண்ணியிருக்காங்க. நேற்று பாண்டிச்சேரி பிரஸ் மீட்ல என்ன நடந்தது? அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானை பாதிக்கக்கூடிய கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் கோபம் வந்து. சீமானை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி, பாண்டிச்சேரி மாநில தலைமை ஒரு தகுதியான தலைமை அங்கே வளருது. அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி சீமா ஒரு காதல் கடிதம் கொடுக்குறாரு. காதல் கடிதம் கொடுத்து எங்கே போனாலும் காதல் கடிதம் தான். இலங்கைக்கு போனாலும் காதல் கடிதம் தான், பாண்டிச்சேரி போனாலும் காதல் கடிதம் தான், நீங்கள் விஜய் பெங்களூர் போனாலும் காதல் கடிதம் தான், மதுரை போய் காளிமுத்து ஏரியாவில் போனாலும் காதல் கடிதம் தான். அந்த 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 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் நாம் தமிழருடைய மாநில தலைமை சீமா கொடுக்குறாரு. எதுக்கு? அந்த பொண்ணை திருமணம் செய்வதற்கு. இதெல்லாம் பழைய கதை. அப்போது அங்கே இருக்கிற ஒரு சரியான தலைமை அமைப்பு வெளியேறிடுச்சு. சீமா கட்சி அங்கே கூண்டோடு கலைக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு சீமானுக்கு. இதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற அந்த நிருபர் மீது வெளியே போட அடரா புடுறா, இதுதான் சண்டை. நல்ல வேலை, அதாவது இவர் சீமா பாண்டிச்சேரி ஜெயிலில் இருக்கார், விடுதலை ஆயிட்டாரு. விடுதலை ஆனோடனே போன இடம் ஒரு பார். தலைவன் பாருங்க எங்கிருந்து வர்றான்னு பாருங்க, டாஸ்மார்க்ல தான் தலைவனே வர்றான். போய் அந்த டாஸ்மார்க்கில் அடிச்சுட்டு வாந்தி எடுத்து இவரை வரவேற்பதற்கு பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரைக்கும் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கையில் மாலை வச்சுட்டு காத்திருக்கான். இவர் குடிச்சிட்டு அதுக்கு அந்த ஃபோன் எந்த ஒரு காரில் வாந்தி எடுத்து எங்கே படுத்திருக்காருன்னு அவருக்கே தெரியல. சீட்டில் படுத்திருக்காரா, சீட்டு கீழே படுத்திருக்காரா, எங்கே படுத்திருக்காருன்னு தெரியல. அந்த வண்டி சென்னை வந்த பிறகு ஊற்றி கழுவி படுக்க வச்சாங்க. இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவர். மதுவை நீங்கள் அவர் பேசுகிறார், திராவிட இயக்கங்களிடம் பணம் வாங்காமல் இவருக்கு ஏதுங்க இந்த பண்ணை வீடு? கொடைக்கானலில் பல கோடி ரூபாய் பண்ணை வீடு ஏது?
வெளிநாட்டு கார் 15 கார் ஏது? ஈசிஆரில் பண்ணை வீடு ஏது? 1000 கோடி ரூபாய் என்னுடைய கணக்குப்படி, சின்ன கணக்குப்படி அவருக்கு பணம் கொடுத்ததே இந்த சாராய காசில், டாஸ்மாக் காசில் வருகிற பணத்தை தான் திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா திமுக கொடுத்துருக்கு. இப்போ விஜயை எதிர்ப்பதற்கு இதே சாராய காசை சீமான் வாங்கியிருக்கார். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த மக்கள் என்னைக்கு பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றாக பிறந்து வளர்ந்து இந்த மக்களை என்னைக்கு தட்டி எழுப்புகிறார்களோ, தடிகுண்டு, அன்னைக்கு தான் இந்த மக்களுக்கு அறிவு வரும். இந்த தலைவர்களோ விரட்டப்படுவார்கள். அது போல தென் மாநில சென்னைக்கெல்லாம் தண்ணீர் வர்றதுக்கு சத்ய சாய்பாபா தான் காரணம் அப்படின்னு சொல்லி துணை ஜனாதிபதி பேசியிருக்காரு. தெலுங்கு நதிக்கு தமிழ்நாடு தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வர்றதுக்கு சத்ய சாய்பாபா காரணமா? இல்லை, இந்த தெலுங்கு கங்கை திட்டம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது திட்டம். எம்ஜிஆரோ என்டிஆர் அங்கே சிஎம் எங்கே? ஆந்திராவில். இங்கே சென்னை குடிநீர் இல்லாமல் எல்லாம் காய்ந்து போகுதுன்னு எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டம் உருவாகிற பொழுது சாய்பாபா ட்ரஸ்டிலிருந்து பல கோடிகளை கொடுக்குறார். ஆனால் நான் மனசாட்சியோடு கேட்குறேன், ஆந்திராவை சேர்ந்தவர்களை பார்த்து கேட்குறேன், இந்த 150-200 கிலோமீட்டரில் எத்தனை மோட்டாரை வைத்து இந்த தெலுங்கு கங்கை தண்ணியை உறிஞ்சி விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்? தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி, ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட தண்ணி இங்கே வந்து சேருதா? சென்னை வந்து சேருகிற பொழுது எத்தனை டிஎம்சி? 15 டிஎம்சி தண்ணி தெலுங்கு கங்கை திட்டத்திற்கான மூல ஆதாரம். கடலில் கலக்கிற தண்ணியை நம்ம கொடுக்குறோம். ஆனால் பல லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணுவதற்கு அந்த நீர் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அது இங்கே வந்து சேருவதே இல்லை. எத்தனை ஆயிரம் மோட்டாரை வச்சு உறிஞ்சி பல ஏக்கர் தரிசு நிலங்கள் பச்சை பசேர்னு இருக்கு. இதுதான் தெலுங்கு கங்கை திட்டம். சாய்பாபா கொடுத்த கோடிகள் யாருக்கு? தெலுங்கு மக்களுக்கு, ஆந்திரா மக்களுக்கு. இங்க தண்ணி ஆந்திராவுடைய கண்டலேறு அணைக்கு வருகிற தண்ணி ஆந்திராவில் திறந்து விட்ட அந்த 15 டிஎம்சியும் இங்கே வந்து சேருதான்னு ஒரு ஆய்வு. இங்கேயும் தெலுங்கு தான் ஆட்சி மொழியாக பரப்புவது தமிழ்நாட்டில். ஆற்காடு வீராசாமி, கருணாநிதிக்கு ஏற்பாடு வீராசாமி, ஜெயலலிதாவுக்கு தமிழை விட அந்த அம்மாவுக்கு ஹைதராபாத்தில் தான் வீடு. அப்போ இதெல்லாம் தடுத்தால் இவர்கள் ஆந்திரா பக்கமாக போக முடியாது. இப்போ ஸ்டாலினுக்கு ஏவா வேலு நாயுடு, ஆற்காடு வீராசாமி நாயுடு, எர்ரான் நாயுடு, புர்ரான் நாயுடு, இப்போ ஏவா வேலு நாயுடு. இவங்க போய் ஆந்திராவில் மோட்டார் வச்சு உறிஞ்சிறான தமிழ்நாட்டுக்கு போகிற தண்ணியை 150 கிலோமீட்டரில் எத்தனை மோட்டார் இருக்கு? இந்த அரசு செய்யாது. இது ஆந்திரா அரசு. செம்மரம் கடத்த போகிறவன் ரெட்டியும் நாயுடு அங்கே கடத்தி பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். ஆனால் கூலி தலித்துகள் போகிறான் எங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரிலேருந்து, பஸ்ஸுலேருந்து இறக்கி போட்டுன்னு போட்டு ஒரு 50 பாடியை படுக்க வச்சிடறான். இங்கே எந்த விதமான உணர்ச்சியே இல்லை. உணர்ச்சி கற்ற தமிழை இவனை முட்டாளுன்னு சொல்லாமல் அறிவாளிலாம் சொல்ல முடியும். ஆந்திராவில் செம்மரம் கடத்துகிறவன் தமிழனா? செம்மரம் தாதா தமிழனா? ரெட்டி நாயுடு தான் அங்கே பண்ணுறான். ஆனால் கூலிக்கு போகிறவனுடைய உசுறு அங்கே அந்த செம்மர காடுகளில் புதைக்கப்படுகிறது. மரமாக போகுது, உரமாக போகுது. இதெல்லாம் இங்கே கேட்பதற்கு நாதிகளே கிடையாது. திமுக, அண்ணா திமுகவில் சென்னையில் எல்லா தெலுங்கு மாவட்ட செயலாளர், தெலுங்கு மந்திரி, தெலுங்கு ஐஏஎஸ் அதிகாரிகள், இப்படி பல பேர் தான். தமிழனுக்கான அதிகாரம் எங்கே இருக்கு? தலித்தா இருக்கான் தமிழன், நாடாரா இருக்கான், தேவரா இருக்கான், கோணாரா இருக்கான், செட்டியாரா இருக்கான், வன்னியரா இருக்கான், முக்குளத்தோரா இருக்கான், பிப்பளத்தோரா இருக்கான். தமிழனே இல்லை. அப்போ இங்கே தமிழனுக்கான
உரிமைகளுக்கான ஆட்களே இல்லைங்க. அப்போ தெலுங்கு கங்கை திட்டம், ஆந்திராவில் விட்ட திட்டம் எதுக்கு? அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பயிர் செய்வதற்கு அந்த பணமும் தமிழ்நாட்டு பணமும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நீரும் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் தெலுங்கு கங்கை திட்டம். இப்போ இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் அரசியலிருந்து விடைபெறுவார், பாஜகலேருந்து வெளியே போய் தனியாக கட்சி தொடங்குவார் அப்படின்ற மாதிரி நம்மளே பேசியிருக்கோம். இப்போ சமீப காலமாக அண்ணாமலை ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கப்பட்டதாக பலருடைய பார்வையாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இப்போ ப்ரெஸ் மீட்லாம் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கறத பார்க்க முடியுது. என்ன நடந்தது? அண்ணாமலை ரீஎன்ட்ரி ஆயிட்டாரா? இல்லை, என்ன காரணம்னா நயினார் நாகேந்திரனை திமுகவை எதிர்ப்பதற்கு பயன்படுவார்னு பாஜக அவரை மாநில தலைவராக போடுது. இன்னும் திருநெல்வேலியில் நயினார் ஒயின்ஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன ஒயின்ஸு? நயினார் ஒயின்ஸ். யாருடைய ஆதரவுல? திமுக போலீஸ், திமுக டாஸ்மார்க், திமுக டாஸ்மார்க்ல ஓடிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஒரு திமுக எதிர்ப்பார்? அவர் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு பண்ணையார். இந்த பண்ணையார் அரசியல் நடத்துவதற்கு, முக்குளத்தோர் வாக்குகளை மடைமாற்றுவதற்கு பாஜகவுக்கு தேவைப்படும்னு நம்புறாங்க. ஆனால் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். அவர் மகன் அவரை பற்றிய எந்த திமுகவோடு ஒட்டோடு உறவோடு இருக்கிறாங்கிற செய்தியை பத்திரிகையில் வந்துடக்கூடாது. அத்தனை பத்திரிகையாளர்களுக்கு நயினார் பாலாஜி கவர் கொடுத்துட்றாரு. நீங்கள் அவங்க அப்பா தலைவரான பிறகு அத்தனை பத்திரிகை அடிச்சுக்கிட்டான். யார் நம்பரில் போய்? நயினார் பாலாஜி நம்பரில் போய் நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறது? அவங்க அப்பா பற்றி நெகட்டிவாக ஏன் டிவியில் செய்தி வராது, ஏன் பத்திரிகையில் செய்தி வராது, ஏன் யூடியூப்பில் செய்தி வராது? எனக்கு மாதம் என்னுடைய பட்டியலில் சேர்த்துங்க. இப்படி தான் இருக்குது மீடியா. அப்போ இப்படி தான் இருக்குது நயினார். அப்போ பாஜக பார்த்தாங்க, ரைட், ஓகே, அண்ணாமலை முதல்ல திமுக வாங்கிட்டு அடித்தார், இப்போ திமுக கொடுக்கறது இல்லை, அந்த கோபத்தில் அடிப்பார். புரியுதா உங்களுக்கு? முதல்ல கட்டிங் வாங்குறதுக்கு அடித்தார், கட்டிங் வந்தது. இப்போ கட்டிங்கே வரல, அந்த கோபத்தில் திமுகவை பொறாண்டுவார். இதற்காகத்தான் அண்ணாமலையை பாஜக ஆர்எஸ்எஸ் எப்பவுமே திட்டமோடு செய்வாங்க. இப்போ தமிழ் சனம் ஒரு டிவி வருதா, பாஜக பார்த்தான், நம்ம திராவிட இயக்கம்லாம் டிவி வச்சுருக்கான், நம்மளும் டிவி கொண்டு வரணும். மீடியாவில் இப்போ நிறைய புதுசாக பார்ப்பனர்கள் உள்ளே வர்றாங்க. பிரைம் டைமில் உட்கார வைக்கிறான். பக்கத்து வீட்டுக்காருக்கே தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, மங்குனியும் தெரியாது, கோயிலை பூஜை பண்ணுறது தான் தகுதியானவன். அவன் பூரா மீடியாவில் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், தமிழ் தேசிய பாலிடிக்ஸ், எல்லா பாப்பா பையிலும் கிளம்பி வந்திருக்கான். எல்லாம் பிற்போக்குத்தனம். நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டை பற்றி பேச மாட்டான், உழைக்கிற மக்களை பற்றி பேச மாட்டான். சனாதனத்தையும் பாஜகவுடைய சங்கி அரசியலை பேசுவதற்காக எல்லா சேனல்லையும் பல பாப்பானு கிளம்பிட்டானுங்க. இப்போ பார்த்தா டிவி ஆரம்பிச்சிட்டானுங்க. இது சாதாரணம். தமிழ் ஜனம்னா சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் மக்கள்னு வைக்கணும்ல. சனம், ஜனம், ஜனம்னா சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் சமஸ்கிருதம். இது அது பூரா சங்கியா இருக்கும், தமிழ் சங்கியா இருக்கும். ஆக திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டாம். வேகமா நடக்குது, நல்லதுதான். திராவிட இயக்கம் அழிந்தால் தமிழ் ஒரிஜினல் தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம் இல்லை. சீமானை போல போலி தமிழ் தேசியம் இல்லை. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வரலாறு வளைந்து நெளிந்து போகக்கூடியதான். வரலாறு முட்டுச்சந்தில் போய் நிற்காது. வரலாறு, உலக வரலாறு முட்டுச்சந்தில் நின்றதாக வரலாறே இல்லை. மாற்றம் என்பதே மாறாதது, மாறும் என்பதே மாறாது. இந்த அடக்கப்படுகிற பொழுதுதான் அந்த இனத்துல ஒரு விடிவு பிறக்கும். இதெல்லாம் அப்படி ஆரோக்கியமான விடிவா தான் நினைக்கிறேன். அதே போல பாமக என்டிஏல இணைவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்னும் ஏதோ முரண்டு பிடிக்கப்படுறதாக தான் செய்திகள் வரதா பார்க்க முடியுது. பாமக இன்னமும் என்டிஏல இணையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஜிகே மணி தான் காரணம். ஜிகே மணி, சுசீலா. அன்புமணி தனியா தானே இருக்கிறாரு. இல்ல, அன்புமணி இதுல ரோலே இல்லையே. அன்புமணி ரோலே இல்லை. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய பண்ணை அடிமை, அது மாற்றமே இல்லை. இந்த பண்ணை அடிமைகள்கிட்ட பங்கு கேட்கறதா ஜிகே மணி, சுசீலா 2 பேரும் ராமதாஸை வச்சு கேட்குறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் எது? ராமதாஸ்.
ம். அன்புமணி ஆல்வேஸ் பாஜக தான். பாஜக சேரலினா அவர் சிபிஐயில் திகாருக்கு நேராக போயிடுவார். ம். 2 காலை பிடிச்சிட்டு மகளும் மருமகளும் அழுதாங்கன்னு அப்பாவே சொன்னாரா? அது இன்னைக்கு வரைக்கும் லைவாக இருக்கு. அது மாற்றம் இல்லை. ஆனால் மகன்கிட்ட உனக்கு அதிமுக கொடுக்குற சீட்டில் எனக்கு பாதி சீட்டை கொடு, ம். எவ்வளோ கொடுத்தாலும் பாதியை கொடு. ஜிகே மணி, அருள், சுசீலா கேண்டிடேட்டு எல்லாம் வரணும். அதுக்கு ராமதாஸ் தான் துருப்பு சீட்டு. இதுதான் சண்டை, வேற ஒன்றும் இல்லை. ம். சீட்டும் வரணும், நோட்டும் வரணும். நீயே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ம். எங்கிட்ட ராமதாஸ் இருக்கார், எங்கிட்ட ராமதாஸ் இருக்கிறார். ம். இதுதான் அங்கே பேரம். இந்த பேரம் படிந்தால் ராமதாஸ், ஜிகே மணி எல்லாம் அதிமுக கூட்டணி என்டியில் இணைவது மிக சாதாரணமாக போகுது. இப்போ சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் சண்டையை தவிர வன்னியர்களை பற்றி பார்க்கறதும் இல்லை, அந்நியர்களை பற்றி பார்ப்பதுக்கு ஆள் இல்லை. நோட்டும் சீட்டும் கிடைத்தால் வன்னியர்கள் கூவி கூவி விற்கப்படுவார்கள். அதிமுக விற்பாங்க, திமுக விற்பாங்க. அதனால தான் வன்னியர் பூரா அதிமுக வன்னியர், திமுக வன்னியர், விஜயகாந்த் வன்னியர் போய் இப்போ கடைசியில் ராமதாஸ் வன்னியரும் இல்லை அந்நியரும் இல்லை. இருக்கக்கூடிய ஒரு 2-2.5% வன்னியர்களை வைத்து அப்பா மகனும் ஆளுக்கு இப்போ 1.25 பிரிச்சுக்கிட்டாங்க. 2.5 ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 1.25. இதுதான் ராமதாஸுடைய நிலைமை. கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை முடிந்து எடப்பாடியும் அமித்ஷா வருகிற பொழுது விரட்டப்பட்டால் பஞ்சாயத்தை முடிஞ்சுது. இப்போ அமித்ஷா விஜயை விரட்டுறதுக்கு பனையூரில் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுறாராம், செய்தி வருது. ஆதவரிச்சனம் விஜய் நேரம் கூப்பிட்டு 2 பேரும் தொலைச்சு. இதுதான் அவர் ஸ்டைல். யார் ஸ்டைலு? அமித்ஷா ஸ்டைலு. தொலைச்சு உங்கள் 2 பேர்த்தையும். வெளியே வரக்கு 5 வருஷம் ஆகும். ஐயா நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறோம். ரைட், கூட்டணி முடிஞ்சுது. எடப்பாடி கூட்டணி முடிவு செஞ்ச போல அதே போல் பனையூரில் அமித்ஷா வருகிறார். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இணைகிறார். அடுத்த செய்தி வரும். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.